Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள சில நிர்வாகிகளே அதிமுகவுடன் கைகோர்த்து கொண்டு திமுகவிற்கு துரோகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக பள்ளிப்பாளையம் நகராட்சி தலைவர் செல்வராஜ் பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். பள்ளிப்பாளையம் நகர்மன்ற கூட்டம் தலைவர் செல்வராஜ் தலைமையில் கூடியது. இதில் திமுகவை சேர்ந்த 7 கவுன்சிலர்கள் கலந்து கொண்ட நிலையில் துணைத் தலைவர் ஆதரவு கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இருப்பினும் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் பங்கேற்றதை தொடர்ந்து 52 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த நகராட்சி தலைவர் தனக்கு பதவி கிடைக்கக்கூடாது என கோஷ்டி பூசலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து தலைமைக்கு புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தகுதியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா சிறப்பான திட்டங்களை வந்து பள்ளிப்பாளையம் நகராட்சியில செயல்படுத்திட்டு இருக்கோம். இதை வந்து பிடிக்காத சில நம்ம கட்சிக்குள்ளேயே எங்க கட்சிக்குள்ளேயே சில வந்து இது துரோகிகள் இருக்காங்க. அவங்க வந்து நகர பொறுப்புல முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க இருந்துகிட்டு நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனா எதிர்கட்சியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நம்ம கவுன்சிலர் போகக்கூடாது, அப்படி போனா அவங்களோட வந்து பதவியை வந்து புடுங்கிடுவோம், அது பதவி போட்டு தர மாட்டோம் அப்படின்னு மிரட்டி இப்ப கூட்டத்துக்கு போறதுலாம் பண்ணிக்கிறாங்க. அதே மீறி இன்னைக்கு வந்து ஒரு பெருமையான கவுன்சிலர் வந்துட்டாங்க. மேற்கொண்டு அடுத்த மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா கவுன்சிலும் வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. தனிப்பட்ட உங்க மேல மட்டும் கான்ஃபிடன்ஸ் கேட்டாங்க. என்ன காரணம், இப்ப நான் வந்து இப்ப வந்து சேர்மனா இருக்கேன். தொடர்ந்து வந்து இப்ப எனக்கு திமுகவில் நகர செயலாளர் பதவி வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நாங்க வந்து அந்த பதவி நமக்கு கிடைச்சிடக்கூடாதுக்காக நம்ம மேல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எங்க கட்சியில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.